திருநெல்வேலி மாவட்டத்தில் மிக முக்கியமான தொகுதி சபாநாயகர் அப்பாவு இருக்கக்கூடிய ராதாபுரம் தொகுதி பார்க்க போகிறோம். ராதாபுரம் தொகுதி நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமாக கடுமையான போட்டி இருக்குது. திமுக சார்பாக வந்து அப்பாவு போட்டியிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி அப்பாவோட பையன் அலெக்ஸ் அப்பாவு அவரும் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்தது திமுக சார்பில் ஜோசப் பெல்சி அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக சார்பில் 4 பேர், அதாவது அடுத்தது கிரகாம்பல், இவங்க 4 பேரில் போட்டியிடறதுக்கான கடுமையான போட்டி இருக்குது. அதே மாதிரி நம்ம அதிமுக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சவுந்தரராஜன் அவர் போட்டியிடறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே நம்ம 2 தொகுதி பார்த்த மாதிரி நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் இன்னும் வந்து உறுதி செய்யப்படாமல் காணப்படுது. மார்ட்டின், இந்த தொழிலை மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது மிக முக்கியமான செய்தி நேர்களே. இந்த ராதாபுரம் தொகுதியை ஒரு உதாரணத்திற்கு வைத்து இந்த தகவலை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். திமுகவுடைய நிர்வாகிகள் மற்றும் தலைமையக நிர்வாகிகளிடம் நாம் பேசும்போது சில முக்கிய தகவலை அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். இந்த முறை இளைஞர் அணிக்கு முக்கியத்துவம் கொடுக்க போகிறோன்னு முதலமைச்சரே பல முறை சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த முறை வேட்பாளர் தெரியும் போது மிக முக்கியமாக இளைஞர் அணிக்கு மிக முக்கியமான பங்கு இருக்கும். நிறைய இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறோம்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, பல சீனியர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கிடைக்காது, பல மூத்த சீனியர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. இந்த முறை அப்பாவுக்கும் வாய்ப்பு கிடைக்காது. அப்பாவுக்கு பதிலாக அவர் மகன், அப்பாவோட பையன் இருக்கார், மகன் இருக்கார் அலெக்ஸ் அப்பாவு, அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குது. ஆனால் முதலமைச்சர் திமுக தலைவராக இருக்கிற ஸ்டாலின் தான் அதை முடிவு பண்ணுவார். ஆனால் ஜோசப்பும் போட்டிடுறாரு, கிரகாம்பெல்லும் போட்டிடுறாரு. எனவே திமுகவில் கடும் போட்டி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர் இருக்காங்க. 4 பேருமே நன்கு பரிச்சயமான முகம், திமுக சர்க்கிளில் அதிகமாக அறியப்பட்ட முகம். அப்பாவும் மட்டும் இல்லை, அப்பாவோட பையன் அலெக்ஸ் அப்பாவும் நல்லா அனைவருக்கும் தெரியாங்க. ஜோசப் பெல்சியும் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான். அதேமாதிரி கிரகாம்பெல்லும் நன்கு பரிச்சயமான முகம். இந்த 4 ஒருத்தர் தான். அப்பாவு இந்த முறை போட்டியிட இருப்பாரான்னு டவுட்டாக தான் இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அப்பாவு சார்கிட்ட நம்ம பேசும்பொழுது பேட்டியில் கேட்டபோது அப்பாவு என்ன சொன்னார், தலைவர் சொல்லுவார், அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எனவே ஒரு பூடகமாக சூசகமாக சொல்கிறார் ஒரு தகவலை. எனவே அவர் இந்த மாதிரி போட்டியிடுவாரா என்று தெரியவில்லை. நாளை வந்து சட்டமன்றத்தில் இடைக்கால பட்ஜெட் வேறு, சபாநாயகர் அப்பாவும் எனவே பரபரப்பாக இயங்கிட்டு இருக்காரு. இடைக்கால பட்ஜெட் முடிஞ்ச பிறகு நான் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. நிச்சயமாக நம்ம ஸ்கூப் நம்ம தான் கொடுப்போம், அவர் போட்டியிடுவாரா மாட்டார் என்பதை சத்தியம் தொலைக்காட்சி நிச்சயம் தகவலை கொடுப்போம். ஆனால் தற்போதைக்கு கடும் போட்டி நிலவுகிறது. திமுக யாருக்கு வாய்ப்பு என்பதிலே யார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.